வணக்கம் மக்களே. இப்போ நம்ம வேலைக்கு கிளம்பியாச்சுங்க. தீபாவளி கழித்து இன்றைக்கி தாங்க வேலைக்கு போகிறோம். கார்த்திகை எத்தனைங்க? கார்த்திகை 29. கார்த்திகை 29 இன்றைக்கி தான் வேலைக்கு போகிறோம். தீபாவளி முடித்து இப்போ தான் வேலைக்கு கிளம்பியாச்சு. எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? மேக்கப் பவுடர் அடித்து பொட்டு வச்சு குளிருதுங்க. குளிக்க முடியல, அதனால் அவ்வளோ குளிர் அடிக்கி. வீட்டில் இருக்கும்போது சௌரியத்துக்கு குளிக்கிறது, மத்தியானத்தில் குளிக்கிறது, இந்த குளிருக்கு பயந்துக்கிட்டு ஓகே ஒருவரே போய் சந்தோஷமாக போய் வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம். என்னங்க ஃபயர் ஆஃபீஸ் வேலையை? ஓகேவா? ஓகே ஒருவரே போயிட்டு வரேன். இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா மீன் குழம்பு தாங்க வச்சேன். நேற்று இப்போ மாலை போட்டுக்கொட்டாயங்கிறதுனால நிறைய மீன் விற்கலைங்க. அதனால் நேற்று கனவா மீன் வச்சேன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா இது என்னது, இந்த மீன் பேர் என்னது, ஐயோ வரமாட்டேங்க, மத்தி மீன் இல்லை, சீலா மீனுங்க. சீலா மீன் குழம்பு தாங்க நம்ம வீட்டில் இன்றைக்கி காலையில் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு குழம்ப சூடு பண்ணி வச்சுட்டு போயிடுவோம். சாயந்தரத்துக்கு பார்த்திங்கன்னா நமக்கு குழம்பு வைக்கிற வேலை இருக்காது. ஒரு தோசையை ஊற்றி மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டுக்கலாம். என்னங்க, அதான் குழம்பு நல்லா சூடு பண்ணி வச்சிட்ருக்கேன். சூடு பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பணுங்க. நீங்கள்லாம் இந்த மாதிரி செய்வீங்களா? வேலைக்கு கிளம்பும்போது வீட்டில் இருக்க குழம்பெல்லாம் சூடு பண்ணி வச்சுட்டு போவீங்களா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் பொய் சொல்கிறேன்னு நினைப்பீங்க. பாருங்கள், இங்கே ஒரு மீன் இருக்கா, இங்கே வேறு மீன் இருக்குங்க. பாருங்கள், இங்கே வேறு மீன் இருக்குது. இது நண்டுங்க. இது மத்தி மீன். வீட்டில் இருந்து நல்லா தின்னு 2-3 கிலோ கூடிருச்சுங்க உடம்பு. இன்னும் தான் போய் குறைக்கணும். வேலையை பார்த்து உடம்பு முதல்ல குறைக்கணும். ஓகே உறவுகளே, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். என்ன முகம்தான் பாருங்கள் ஒரு மாதிரி வெள்ளையாக, ரொம்ப வெள்ளையாக தெரியுது. பவுடர் ஓவர் ஆயிடுச்சு என்னமோ. சரிங்க உறவுகளே, பார்ப்போம். லைக் போட்டு வைங்க. என்ன ஓகே, பாய். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வேலைக்கு வந்தாச்சுங்க. வேலைக்கு இடத்தெல்லாம் தூத்து வளையத்தெல்லாம் தூக்கி வச்சுட்டு வளையம் குத்த ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. பாருங்கள், இந்த வேலை தாங்க நான் செய்கிறேன். ஃபயர் ஹவுஸ் வேலை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா லைக் போடுங்க உறவுகளே. இந்த வேலை தாங்க டெய்லி எனக்கு ஃபயர் ஹவுஸில். ரொம்ப நாள் கழித்து போய் செஞ்சேன். இன்றைக்கி போய் உட்காந்து செய்யவே முடியலங்க. குறுக்கு வலி எப்பா பெண்டை காட்டிடுச்சு. வீட்டில் 2 மாதம் இருந்ததுக்கு அதுக்கும் உட்காந்து செய்யவே முடியல. பின்னாடி அப்படியே முதுகுக்கு பின்னாடி செம்ம வலிங்க. அதோட தான் இன்றைக்கி உட்காந்து செஞ்சுட்டு வந்தேன். ஓகே உறவுகளே, என் வீடியோவுக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வேலை தான் இனிமேல் இங்கேருந்து தான் உங்களுக்கு வீடியோ வரும். ஓகேவா? ஓகே உறவுகளே, ஓகே பாய். லைக் போடுங்க.